மாம்பழம் வீழ்ச்சி வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு எந்த கட்சி தலைவர்களுமே வந்து குரல் கொடுக்கல, கண்டனம் தெரிவிக்கல. ஆனா நம்ம அந்நியர் வந்து இப்ப 30ஆம் தேதி வந்து கிருஷ்ணகிரி வந்து போராட்டம் வந்து பெரிய அளவில் நடத்த போறாங்க. அதுக்கு விவசாயிகள் நெறைய பேர் வந்து கலந்து கொள்ள போறாங்க. நம்ம கட்சி நிர்வாகிகளும் இருக்க போறாங்க. இது ஏன் இப்படி வீழ்ச்சி குறைவு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ப தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலுமே ரொம்ப குறைவா தான் இருக்கு மாம்பழம். அதுவும் பெரும்பாலும் சொல்லப்போனா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், வேலூர் இது மாதிரியான மாவட்டங்கள்ல ரொம்ப குறைவான விலைக்கு தான் மாம்பழம் போகுது. ரூ. 50 குடுத்தோம்னா 5 கிலோ, 10 கிலோ வரையும் குடுத்துர்றாங்க. அதனால விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தோட்டத்துல அறுக்குற கூலி, அவங்க இத்தன நாள் வளர்த்த அந்த தண்ணி கட்டுனது, எல்லாமே நஷ்டமடையுது. வண்டி வச்சு ஏத்திட்டு வர்றது. அத முன் வர மாட்ருக்காங்க. யாருமே மாம்பழத்த வாங்கறதுக்கு தோப்புல வாங்குவாங்க. இதுக்கு முன்ன தோட்டத்துல இருக்கிறவங்களே எடுத்துட்டு போய் சேல் பண்ண மாட்டாங்க. அறுத்து அறுத்து வேற ஒருத்தர் தான் எடுத்துட்டு போவாங்க. அவங்க வந்து முன் வரல. இது வந்து இப்ப ஜூஸ் ஃபேக்டரிக்கும், மாம்பழத்துக்கும் தான் அந்த விவசாயிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் பிரச்சனையா இருந்துச்சு. இவங்களுக்கு சப்போர்ட்டா தான் தமிழக அரசு செயல்படுது. எப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து விலை குறைவா இருந்தா தான் இந்த மாம்பழத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஃபேக்டரிக்கு குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ தமிழக அரசு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்ன கூட பார்த்திருப்போம். தர்பூசணி வந்து ரசாயனம் கலந்துருச்சுன்னு சொல்லிட்டு, பெருமளவுல வந்து விவசாயிகள்லாம் வந்து பாதிப்படைஞ்சாங்க. அப்ப இந்த டைமு சீசன் டைம் மாம்பழம், தர்பூசணி இதெல்லாம் சீசன் டைம். நீங்கலாம் இத வந்து தக்க வச்சுக்கணும். இந்த பழம் வந்து ரொம்ப விலை குறைவா இருந்தா விவசாயிகள் வந்து உங்களுடைய வியாபாரத்த குடுத்தா மட்டும் தான் உங்களால பயன்படுத்த முடியும். நாங்க தராம போனா நீங்க எப்படி பயன்படுத்த முடியும்னு சொல்லி தான் ரோட்ல கொட்டுறாங்க. ஒண்ணும் அவங்க வேணுமுன்னோ, இல்ல இது வந்து ஒரு சும்மானாலும் கொட்டிட்டு உங்கள அசிங்கப்படுத்தணும்னோ கொட்டிட்டு போல. நீங்க வந்து பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு போறதோட கம்பெனிக்கு சப்போர்ட் பண்றீங்க. அப்போ விலை குறைவா போதுன்னா, அதுக்கு ஒரு விலை நிர்ணயிக்கணும். இப்ப ஆந்திரா சைடுல எடுத்துட்டு போறாங்க. அங்கேயும் வாங்க மாட்றாங்க. கிலோ ரூ. 3 ரூ. 4 தான் கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஏரியாவிலே விலை அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாவிலே ஃபேக்டரிஸ் கட்டணும். ஃபேக்டரிஸ் கட்டுனா அவங்களுக்கு ஒரு விலை வந்து நிர்ணயமா கிடைக்கும். கிடைக்க வைக்கணும். அதெல்லாம் இல்லாம நாங்க வந்து அந்த சீசன் டைம்ல ஏதோ ஒரு பிரச்சனைய ஏற்படுத்தி விட்டுறாங்க. விவசாயிகள் வந்து பெரும் பாதிப்படைகிறாங்க. இப்ப எங்க ஊர்லயே ஒரு பெரிய தோப்பு இருக்கு. ஒரு 10 ஏக்கரா இருக்கும். அந்த தோப்புக்குள்ள யாருமே முடியாது. கேமரா எல்லாருமே வச்சிருப்பாங்க அவங்க. ஆனா இந்த டைம் போனோம். எல்லாருமே போயிட்டு அங்க மாங்கா பழம் அறுத்துக்கிறாங்க, மாங்காய் அறுத்துக்கிறாங்க. கீழ விழுந்து அழுகிட்டு இருக்கு. மாடு தான் சாப்பிடுது. இது என்னன்னா அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு, இத யாருனாலும் அறுத்துக்கங்க. யாருமே வாங்கறதுக்கு வரல. எங்களால மட்டும் எவ்வளவு சாப்பிட முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்காக அந்த மரத்தெல்லாம் வந்து வருங்காலத்துல இதே மாதிரி அடுத்த ஆண்டும் இருந்துச்சுன்னா, நிறைய மாங்காய் தோப்புகள்லாம் அழிஞ்சிரும். தர்பூசணி எப்படி வந்து பேருக்கு எடுத்து ரசாயனம் கலந்துச்சுன்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வயித்துல அடிச்சுக்கினாங்களோ, அதே மாதிரி தான் இந்த டைம் மாங்காய் பழமும் மாங்காய் பழம் சீசன்ல இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல வெளிய விளைச்சல் இல்லாத ஏரியாவுல ரூ. 40 ரூ. 50 வரையும் எடுத்துப்பாங்க. ஆனா இங்க வந்து இங்கிருந்து ஏத்திட்டு அங்க போகக்கூடிய வாடகையே பத்தாது. அதனால இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ரோட்ல கொட்டி போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. இப்ப மாங்காய் பழம் வாங்குறாங்க கம்பெனில ஃபேக்டரிக்கு தர சொல்லி சப்போர்ட் பண்றீங்க. விலை குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஜூஸ் 1/2 லிட்டர் தான் இருக்கு. அது வந்து ரூ. 60 வரையும் விக்கிறீங்க. அப்ப அதெல்லாம் வந்து ரசாயனம் கலக்கலையா? போன டைம் தர்பூசணி ரசாயனம்லாம் கலந்துருச்சுன்னு சொன்னீங்க. அப்ப தமிழக அரசு வந்து அதுல ஜூஸ் ஃபேக்டரியில ரசாயனம் கலக்குறாங்களா? கலக்கலையா? ஒரிஜினலான அது ஜூஸா நிரூபிச்சிருக்காங்களா? இல்ல. எல்லாமே இவங்க செய்யக்கூடிய குறைகள் வந்து வெளிய சொல்றதில்ல. விவசாயிகள ஒழிக்கணும். ஆக மொத்தம் தமிழக அரசுக்கும், விவசாயிகளுக்கும் பிரச்சனை. அதனால மேங்கா பழத்துக்கும், தர்பூசணி மேலயும் காட்டிடுறாங்க. அதுவும் சீசன் டைம்ல வரக்கூடிய பழத்த கரெக்ட்டா தக்க வச்சுக்கிறது இல்ல. இது வந்து வருஷம் ஃபுல்லா விளையக்கூடிய பொருட்கள் அல்ல. இப்ப வந்து நீங்க நல்ல விலைக்கு வாங்கி, உங்களுக்கு நஷ்டமே கிடையாது. நல்ல விலைக்கு வாங்குனீங்கன்னா, நீங்க ஃபேக்டரியில வச்சு ஜூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுவும் கொஞ்சம் ரேட்டுக்கா விக்கிறீங்க. ரூ. 50 ரூ. 60 விக்கிறீங்க 1/2 லிட்டரு. அப்ப உங்களுக்கு ஒரு இதும் நஷ்டம் கிடையாது. தமிழக அரசு இதே மாரி பண்ணா, இது வந்து விவசாயிகள்லாம் வந்து சாவறதுக்கான வழி தான் ஏற்படுத்தி வர்றீங்க. விவசாயிகள் என்ன பண்ணாலுமே தோட்டம் வச்சிருக்காங்க, பயிரிட்டுருவாங்கன்னு தான் நெனச்சிருக்காங்க. ஆனா அவங்க இல்லன்னா, எந்த சீசன்ல எந்த பழமும் கிடைக்காது. சாப்பாட்டுக்கு சோறே கிடைக்காது. இத நல்லா மனசுல வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல விலை வந்து நிர்ணயம் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க தேமுதிக தான் ஒவ்வொரு டைமும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்திட்டு இருக்கு. மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும். எந்த கட்சி தலைவர்னா வராங்களா? வர்றதில்ல.
அதனால தேமுதிகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி பிரச்சனைலாம் இல்லாம உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.